வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். இந்த புனிதமான நல்ல நாளிலே ஆசானுடைய அடிச்சுவற்றிலிருந்து அடிப்பாதங்களிலிருந்து ஆலியார் திரு மண்ணிலிருந்து உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த நமது ஆலியாரினுடைய ஐடி இயக்குநர்கள் நம்முடைய இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அதோடு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, இந்த நல்ல நாளிலே ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை, உலகம் முழுவதும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு சிந்தனை நாம் பார்ப்பது என்ன சிந்தனை? பக்தியும் ஞானமும். பக்தியும் ஞானம் என்ற இரண்டு வார்த்தையை ஒன்று சேர்த்து அருத்தந்தை அவர்கள் மிக சிறந்த எளிமையான அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை வாரி வழங்கியிருக்கார். உலகம் என்ன தேடிக்கொண்டிருக்கிறதோ, உலகத்துக்கு என்ன தேவையோ அந்த விளக்கங்களை தான் வேதாத்திரியம் கொடுக்குது. இப்படி பல மதங்கள், பல கடவுள் பழக்க ஒழித்து, பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுக்கிற வார்த்தை தான். உண்மை எது? தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று இயேசுதான் சொல்லியிருக்காங்க. தேடுங்கள். அவர் இதுதான் சொல்லல. ஏன்னா யாருக்கும் உணர்த்த முடியாத மூன்று விஷயங்கள் இருக்கு. அது மறைபொருள் சொல்லுவாங்க. யாருக்கும் யாராலையும் உணர்த்த முடியாது. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு, அது ஒரு மறைபொருள். இரண்டாவது உயிர், அது ஒரு மறைபொருள். மூணாவது இறைவன் ஒரு மறைபொருள். மூன்றையும் அருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக சாதாரணமான பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கொடுத்திருக்காங்க. இத்தனை உலகம் எல்லாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன், அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன், ஒரு உடல் இருக்கிறேன் பல உடல வருவேங்கிற வார்த்தை மெய்ப்பித்திருக்கிறது அருத்தந்தை அவர்களால். அப்ப இந்த பக்தி ஞானங்கிறதுக்கு ஒரு கவிதை எடுத்துக்கொள்வோம். இந்த கவிதை ரொம்ப முக்கியம். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே காணும் காட்சியை காண்பாய் எங்க. அதான் வேசுகிறான் சொன்ன, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ கடவுளாய் கருத்தே காணும் காட்சி இது எப்படி என்பதை இப்ப நாம் சிந்திக்க போறோம். இது ஒரு கவிதை மனதில் வச்சுக்குவோம். அது மட்டும் இல்ல, எதுக்காக பக்தி கொடுத்தாங்க? கும்பிடுவதற்காகவா, அல்லது பாராயணம் செய்வதற்காகவா, அல்லது தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பதற்காகவா, அல்லது தேர் திருவிழா நடத்துவதற்காகவா என்று சிந்திக்கிறோம். ஏன்னா சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கை எதையும் சந்திக்க. சிந்தனை தான், மனித குலமே சிந்தனை தான். அப்ப எதற்காக எடுத்து பார்த்தால் மனிதனுடைய அறிவு செயல் திரும்பி ஓங்க. பாருங்க, சும்மா சாதாரணமானதில்லை. பக்தி என்பது ஏதோ சாதாரணமா போற போக்கில் சொன்ன ஒரு விஷயம் அல்ல. யாரோ சாதாரண ஆள் சொன்ன விஷயம் அல்ல. இது அடுத்தது சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெளிவா புரியுது. பக்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரணமான சொன்னதும் அல்ல. என்ன சொல்றாங்க? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்குற வரி ஆழமா புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் மறை சொல்லிய சாதாரணமான சொல்ல, கரிவறிந்த ஞான மகான்கள். மனிதனுடைய அறிவும் செயல் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் நமக்கு
இறை வழிபாடு சொன்னார்கள். என்ன நடக்குது? மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடு வள விளைய கண்டோம். எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது, பெரும்பாலும் மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடு வள விளைய கண்டோம். இந்த விஞ்ஞான கால ஒப்ப எப்படி? இந்த விஞ்ஞான கால ஒப்ப மெய் விளக்கதவும் விளக்கும். விஞ்ஞான கால ஒப்ப மெய் விளக்கதவும் எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் அதை காண்பதில் சொன்னாங்களா, அதான் மெய் விளக்கதவும். உண்மை விளக்கக்கூடிய ஒரு பேச்சு. எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஞாபகம் வச்சுக்கிறது வார்த்தை. இன்னைக்கு தலைப்பு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லிக்கிறான் அதையும் பார்த்துக்கணும். அப்பதான் அது பொருந்தும். அது மட்டும் இல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதான் மெய் விளக்க தவம். சரியா? அப்போ உலகத்தில் எல்லா மகான்களும் தேடிக்கொண்டு அது விளக்கின விஷயங்கள் எல்லாம் உண்மை. ஆனா அப்ப புரிய வைக்க முடியல, விளக்க முடியல. அதுக்கு மகிழ்ச்சி படை கொடுத்திருக்காங்க. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ. இந்த வரியை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். அடுத்த இந்த வார்த்தையை அந்த ஆழத்தை சொல்லுவார். எந்த ஒன்றை அறிந்திடில், எந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டியா அது எல்லாத்தையும் தெரியும். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவனை மட்டும் இல்ல, இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுதான் காந்தம். அதுதான் காந்தம். காந்த புராணம் தான் கந்த புராணமா காலை வெட்டி குறைச்சிட்டாங்க. கற்பனை என்றாலும் கற்சனை என்றாலும் காந்தனே நான் உன்னை மறவேன். நான் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நான் நினைப்பதும் நிகழ்வு நின் அருளாலே. தனப்பீக்கிறது சொல்லுது. அவன் என்று ஒருவனும் அசையாது, எந்த பொருளிலும் என்னை காணவில்லை, அவனும் அவனை விட்டு என்று விலகுவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. ரெண்டு தான். நான் அவனை விட்டு விலகுவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. இங்கதான் வேதாத்துடைய அற்புதமான விளக்கம். என்ன விளக்கம்? ஆதியனும் பரம்பொருள் மெய். இந்த மாதிரி ஆழம். ஆதியம் பரம் மெய் எழுச்சி மட்டும் ஆதியனும் பரம்பொருள் மெய். வலுவர் கண்டா இல்லைங்களா? எப்பொருள் எத்தன்மை பொருள் மெய் பொருள். அதான் சொல்றாரு. ஆதியனும் பரம்பொருள் அது மெய். என்ன படிச்சு? எழுச்சி பெற்று. எழுச்சி பெற்று. அப்ப எழுச்சி பெற்று என்னாச்சு? அணுக்கள் தோன்றி ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. முதல்ல அணு ஆகாஷ், அதான் நம்ம உடம்புல சித்த ஆகாஷா இருக்குது. பரம அணு எனர்ஜி பார்ட்டிகளுங்கிறாங்க இல்லைங்களா? உடம்புல இருக்கிறதுலே எனர்ஜி ரொம்ப சின்ன சக்தியில உயிர் தான். அதான் அளக்க முடியாது. வேகா கால் சாகாத்தாரை போகா புனல் சொல்லுவாங்க. வேகாது சாகாது போத இடமே இல்லை. அதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில. முதல்ல சொன்ன 3 சொல்லியிருக்கேன். இறைவன் அருவமானவன், உயிர் அருவமானது, அறிவு அருவமானது. அருவம்னா வேற வேற இருக்காது. இங்கதான் ஞானத்தை போய் பயன்படுத்தணும். என்ன பயன்படுத்துற மகிழ்ச்சி? நீங்கள் உருவங்கள் எத்தனை வகையான இருக்கலாம். உலகத்தில் பாருங்க எவ்வளோ உருவங்கள் இருக்குது. 82 கோடி 82 லட்சம் கோடிக்கு 82 ஆயிரம் லட்சம் கோடி இருக்குங்களா ஜீவராசிகள். எத்தனை வகை மீன்கள், எத்தனை வண்ணங்கள், எத்தனை பூச்சிகள் எங்கிருந்து வந்தது? அங்கதான் உருவங்கள் எத்தனை நாள் இருக்கலாம். அருவம் ஒண்ணுதான். இந்த அறிவு வச்சுதான் ஆகணும். இல்லைங்க அருவம் நேரம் சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க எவ்வளவு எளிமையா நடக்கிற. உருவங்கள் எத்தனை வகை இருந்தாலும் அருவம் ஒன்று. வெளிச்சங்கள் எத்தனை வகையான கலர் இருக்கலாம், ஆனா இருள் ஒன்று. வெளிச்சங்கள் எத்தனை வேணா இருக்கலாம். அகரமா வண்ண வண்ண வெளிச்சங்கள் எவ்வளவு இருக்கலாம், ஆனால்
இருள் ஒன்று. சப்தங்கள் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அது காக்கா கத்துறதா இருக்கலாம், குருவி கத்துல, மணி கத்துல, எண்ணெய் கத்துல இருக்கலாம். ஒவ்வொரு சப்தம். ஏன் 8 கோடி மக்கள் தனித்தனி குரல் கேட்குதா இல்லைங்களா? சப்தம் ஒரே சப்தம், அதனால தனித்தனியா கேட்குது. கண்டுபிடிக்கிறப்ப இவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு, எப்படி நடக்குது? அப்ப சத்தங்கள் எத்தனை வகையா இருந்தாலும் மௌனம் ஒன்று. அப்போ உருவங்கள் எத்தனை வந்தாலும் அருவம் ஒன்று, வெளிச்சங்கள் எத்தனை வகை கலர்ல வந்தாலும் இருள் ஒன்று, உருவங்கள் எத்தனை வந்தாலும் அருவம் ஒன்று. 3 அருவம்னா 2 இருக்க வாய்ப்பு இல்லை. அதான் ஏகலையன், ஏகலை உள்ளவன். ஏகலைங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். ஏகந்தம் இருக்கு. ஏகந்தம் ஏகாந்தம் அல்ல, ஏகந்தத்தை ஏகாந்தம் ஏகாந்தம் ஒரே ஒரு அந்தம் தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு மூலம் ஒன்றாதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எவ்வளவு அற்புதம்! அப்ப அருவம் ஒன்றுதான். அதான் தூய வெளி என்றும் சுத்த வெளி என்றும் சித்தர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. தூய வெளி, சுத்த வெளி. பக்தியில் என்ன சொல்றாங்க வேதாந்திகள்? அது ஆதி. ஏன்னா அதுக்கு ஒரு ஆதி இல்லை. அதுதான் ஆதி, அதுக்கு ஒரு ஆதி இல்லை. அதான் உங்களுக்கு ஓமே கொடுக்க முடியலையா? 2 இல்லை, அருவம் 2 இருக்க முடியாது. அனாதி. அனாதிங்கிற வார்த்தை பாருங்க. யாரு அனாதின்னு சொல்லுவோம்? ஆமா, தாய் தந்தை இல்லாதவங்களும் அனாதின்னு சொல்லுவோம். இந்த உடம்பு யாரு மூலம் தெரியல அனாதைன்னு சொல்ற மாதிரி, உயிருக்கு யாரு மூலம் தெரியல அனாதானே. உடம்புக்கு மூளை யாரு தெரியல ஒரு அனாதைன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். அப்ப இந்த உயிருக்கு மூலம் தெரியல அனாதை தானே. அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் மூலம் எது சொல்றாங்க இல்லையா? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த வரி பாரு, நல்ல வரிதான். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இதானே இயேசுபிரான் சொல்றாங்க. பரலோகத்தின் பரமபிதா, நானோடு குமாரன். சகோதரர்கள், எல்லா சகோதரரும் எல்லாருக்கும் பிதா யார்? அவர் தானே. பரமபிதா என்று சொல்லுகிறார் இயேசுபிரான். பரசிவம் என்று சொல்லுகிறார்கள் சித்தாந்தம் அல்லது வேதாந்தம். பரசிவம், பரபிதா. இந்த அறிவை பாருங்க, ஞானதான். ஒரு சீட் தெரிஞ்சுட்டு என்ன தெரிஞ்சிருக்கோம்? ஒரு சக்தி தான் பிரபஞ்சத்தில் இருப்பது. எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள், நம்ம யாரும் முடியாது. சான்பியார்னா நாமக்கல் மண்ணின் மைந்தர் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொல்வார். சூரியன் வருவது யாரால? சந்திரன் திரிவது எவரால? காரில் வாணி மின்மினி போல் கண்ணில் பொடிவை என்ன? பேரிடி மணல் எதனாலே? பெரும் மழை பெய்வது யாரால? ஆறுதற்கெல்லாம் அதிகாரி. ஒரு ஆள் வேணும்ல. ஒரு சுண்டூர்ல அசைக்கணும்னா கூட ஒரு சக்தி வேணுங்க. ஒரு எறும்பு நடக்கணும், ஒரு சக்தி வேணுங்க. இன்னும் சின்ன இருக்குல்ல, சுள்ள எறும்புங்கிறோம் இல்லையா, அது நடக்கிறது சக்தி வேணும். அது கால்களை நிறுத்துவதற்கு சக்தி வேணும், சாப்பிடுவதற்கு சக்தி வேணும், ஈரமாக சக்தி வேணும், கழிவுப்பொருள் வெளியே சக்தி வேணும். யானையா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, சக்தியெல்லாம் ஒண்ணு நடக்காது. அப்ப இந்த பிரபஞ்சம் கூட சக்தி வேணும் அல்லவா? அதான் கேட்கிறாரு. யார் இதற்கெல்லாம் அதிகாரி? தான் எல்லாம் ஆட்சி பண்றாங்க இருக்குல்ல, இது யாரையா பண்றா கேட்கிறார். இதுதான் இயற்கை ரகசியம். அடுத்த வரி வரும். தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையின்றி முளைப்பது யாரால? எல்லாத்தையும் நான் தான் வளர்த்தேங்கிறியப்பா. ஒரு வறண்ட பூமியில மழை பெய்யுது, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா பசுமையா இருக்கேன். விதையின்றி முளைப்பது யாரால? தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையின்றி முளைப்பது யாரால? அடுத்த கேள்விக்கிறார். மண்ணில் போட்டது விதை ஒன்று, மரஞ்செடி கொடியாவது யாரால? யார் அதுக்குள்ள அதுக்குள்ள அத்தனையும் வச்சது? எவ்வளவு வளரணும், எவ்வளவு விரியணும், எவ்வளவு பூக்கணும், எப்ப பூக்கணும், எப்ப காய்க்கணும், நினைச்சு பாருங்களேன். அதான் கேட்கிறாரு. தரையில் மண்ணில் போட்டு விதை ஒன்று, மரஞ்செடி கொடியாவது யாரால? கண்ணுக்கு தெரியா சிசுவியெல்லாம். குண்டூசி தலையில 10,000 ஒண்ணுதான் அப்பாவோட மெமரி கார்டு.
கண்ணு துகள், அது அரூபம். அவர் கூட முன்னம் ஒரு துளியான மோன வெந்துநாதம் பாரு, முன்ன ஒரு துளியான மோன வெந்துநாதம். முழுமையா எனது உடல் முற்றறிவன் திருவருளால். இந்த ஆழம் மரம் சின்ன விதையில போட்டு உரைக்கி கொண்டிருப்பதை போல நான் கண்ணுக்கு துகள இருந்தா வெந்துநாதமா. இங்க ஒரு முடி வளரணும், இங்க ஒரு முடி வளரணும். கண்ணு முகம் தூசி உருக்காக மூடி அதுமே போச்சு கவருங்க. நம்ம எதுக்கும் கவர் போடுறோமே நினைச்சுப்பா. எவ்வளவு இங்க மூக்கு கண்ணு காது இல்லை. உலகத்துல அதிசயம் என்பதை எடுத்துக்கொண்டால் மனித உடம்பு சிறப்பானது இல்லை. அது போல தெரியும். இந்த ஐவையா சொல்ல அரிது அரிது. அப்ப அரிதான பிறகு அதோட அதிசயம் இருக்கு. இங்க திரும்பி பார்க்காம எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறதே அதிசயம் சொல்றோம். இந்த உடலை விட உலகத்தில் அதிசயமான ஒரு பொருள் இல்லை. நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு சர்க்கரை வேணும்னா அது கரும்பு வேணும், இல்லைன்னா பணம் பால் மாதிரி ஏதாவது வேணும், இல்லைன்னா சர்க்கரை கிடைக்காது. அந்த சர்க்கரை எப்படி கிடைக்குது? அதுக்கு பெரிய நிறுவன ஃபேக்டரி வேணும். 300 ஏக்கர்ல ஃபேக்டரி கட்டிருக்காங்க. அது சாறு பிடிஞ்சி காய்ச்சி பக்குவப்படுத்தி சர்க்கரை வருது. ஒரு துணி வேணும்னா அது பஞ்சு எடுத்து நோத்து முறையாக கோத்து இந்த துணியான மேல வருது. நினைச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன பேருக்கு பெரிய வேலை செய்யுது. இந்த வாய் வழிய போட்ட உணவு இந்த உருஜான் வயிற்றுல ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்லம் 7 தாது யார் மாத்தினா? சாமிஜி கேட்பாங்க, அப்பா உணவை உண்போம் நாடு வரும். இந்த உடலை மாற்றுவது யாரு? உணவை உண்போம் நாடு வரும் உடலாய் அதனை மாற்றுவதார். கணமும் நம்மை புரியாமல் கருத்தாய்ந்து ஆற்றுவதார். இது கூட டாக்டர் சொக்கலிங்க நாமக்கல் அவர்களை பேசும்போது அற்புதமான ஒரு வயல் கேட்டார். நிறைய சொல்லுவார். எப்படி ஒரு கேள்வி கேட்பாரு, என்னன்னா இதயம் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு வச்சுங்க, எனக்கு ஏதோ உதவி பண்ணு கேட்டா என்ன கேட்கும்? ஒரு நாள் லீவ் கேட்குமா? லீவ் கொடுத்து என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் லீவ் கொடுக்க முடியாது. அது என்ன கேட்க நம்ம கிட்ட? மகிழ்ச்சியை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க. நான் அதை தவிர எல்லாம் கொடுக்குறோம். இதயத்துக்கு எவ்வளவு கையில உதவிங்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன கேட்குது? சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நிறைவு கொடுக்குது. அதில் கொடுக்கறது புறம் பணம் காது தோல் எல்லாம் அது டென்ஷன். இன்னைக்கு கூட டாக்டர் சிந்துன்னு பேசுன வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஒரு மருத்துவர், அற்புதமான மருத்துவர், ரொம்ப ஆதகமா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இதய நோய் அட்டாக் செத்து போயிடும் நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி என்ன வருது? எனக்கு என்ன வருது? ஏன் கண்ணு முன்னால பாக்குறேன். 40 வயசு அவருடைய நல்ல மருத்துவர், மனிதனே உள்ள மருத்துவர், ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டார். அவர் படத்தை போட்டு காமிப்பாங்க. இன்னொரு 39 வயசு மருத்துவர் சபிதா மருத்துவமனையில் ரவுண்ட்ஸ் இருக்கும் போது இறந்துட்டார். இது ஒரு கற்பனை இல்லை, உண்மைக்கு. 39 வயசு சின்ன குழந்தை, இளம் மனைவி, என்ன பாருங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்கள என்ன தவறான பழக்க வழக்கம் நினைக்கிறீங்களா? எந்த கட்டப்பழக்க சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, தண்ணி போடுற பழக்கம் ஒன்றும் இல்லை. நீங்களாம் அந்த தண்ணி போடுறது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் தான் கட்டப்பழக்கம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருப்பாங்க, கேளுங்க. சரியா தூங்காது, எப்ப பார்த்தாலும் வேலை 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 டென்ஷன்ல போய் அதுலயே நின்று சேர்க்கிறது. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் எதுக்காவது ஒண்ணு தேடிட்டு இருக்கிறது. ஓடுறோம் பணம், எதுக்கு ஓடுறோம்? எதுக்காக கடுமையா வேலை செய்யறோம்? 18 மணி நேரம், 20 மணி கூட செய்யறோம். பாவம், எதுக்காக? பணத்துக்கு தானே ஓடுறீங்கன்னு கேட்டு சொல்லுவாங்க. பணம் வேணும் ஓடுறோம், ப்ரொமோஷன் வேணும் ஓடுறோம், ஏதோ அவார்டு வேணும் ஓடுறோம், அது பேர் வேணும்னு ஓடுறோம். ஏதோ ஒன்று தானே. ஒன்று பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். 4 தான் அதிர்ச்சி சொல்லுவாங்க. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவிக்க உயிரோடு இருக்கணும்னு கேட்கறாங்க.
நல்ல கேள்வி. அதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம உயிரோடு இருக்கணுமே. நினைச்சு பாருங்க. இதான் ஒரு அருமையான வரி சொல்லுவாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பயிற்சி கொடுக்கணும் சொல்றாரு. பள்ளிக்கூட போங்க, பெண்களுக்கு கொடுங்க ஏன் சொன்னாரு. இங்க ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் நிறைய நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்? காமம் வரும் முன்னால ஞானத்தை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. காமம் வரும் முன் ஞானம் கொடுக்க வேண்டும். ஞானம் அறிவு. அது ஒரு கவி 126வது கவி ஒரு உலக சமாதானத்துல மனித ஆதகத்தை பாருங்க. ஏன் காமம் வரும் முன் ஞானம் கொடுக்க வேண்டும்? கொடுக்கணும். நம்ம வேலை. கற்றவர்கள் கல்லாது கடன்பட்டவர்கள், செல்வந்தர் ஏழை கடன்பட்டவர்கள், மாணவர்களை பயிற்சி பெற்றோர் மாணவர்களை பெறாத கடன்பட்டவர்கள். சும்மா இல்ல. சாமி நினைச்சு பாருங்க. ஊர் சைக்கிள்ல பஸ்ல நடந்து எத்தனை முடியும். கடமை, டியூட்டி, நமக்கு ஏது உணர்வு அதிகமாக வரணும். வாழ்க்கை வரல. மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கை விளக்கத்தை எனது வாழ்க்கை விளக்கில் கண்டிப்பா 2 தடவை படிக்கணும். இன்னும் வேகமாகும். இல்லைன்னா அதோடு நினைப்போம். காலத்தொட்டு வணக்கம் ஒத்துக்கொள்ள ஒரு மகான், தன்னை போலவே எல்லாரையும் உருவாக்கி ஒரு மகான். இதோடைய உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சீடை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. ஆனா குரு பதவி உருவாக்கின பெரும் மனம் சாமிஜி. ஒரு கலைஞர் கேட்டார், சாதாரணமானவங்களை கூட நீங்க ஒரு பெரிய ஆசிரியராக ஞான ஆசிரியர் உருவாக்குறீங்க, இது மிகப்பெரிய விஷயம். என்னை பார்த்து சொன்னார். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாரு. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலை தாண்டலைங்கய்யா, 5வது பாஸ் ஆகல. அப்படியா? அவ்வளவுதான் படிச்சிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அது இப்படிலாம் மனவளக்கலை வரும்போது ஒண்ணுமே தெரியாதுங்க. 40 வருஷம் ஆச்சு. எனக்கு பதட்டம், குழப்பம், நடுக்கம், தூக்கம் ஒழுங்கா வரல, சரியா வேலையை போய் எனக்கு இங்கே ஒழுங்கு தூங்கினாலும் போய் சொச்சு வேலை செய்ய முடியும். ஒரு பதட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நாமக்கல் தங்க மருத்துவமனை மருத்துவர் குழந்தைவேலையை சொன்னாங்க. அவர் எனக்கு நல்ல ஆசான டாக்டர். இதயத்தை செக் பண்ணி பார்த்தாரு, பிளட் ப்ரெஷரை பார்த்து எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் யோகாவாசனம் பண்ணுங்க அப்படின்னு 85வது வருஷம் சொன்னார். அப்போ தான் நம்மளுடைய தலைவர் SKM மயிலானந்தனுடைய நிறுவனம். நான் ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன். விவசாயத்தோட லாரியோட கோழி 3 இருக்குது. விவசாயம், கோழி, லாரி. அந்த கோழிக்கு தீவனம் சொல்ல இல்லைங்களா, அது சொல்ல நிறுவனத்துக்கு போனேன். ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். அதை பார்த்து என் மகிழ்ச்சி படம் போட்டது. இப்படி குண்டலினி யோகம், காயக்கல்பம், வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 85ல் நாமக்கல் ராமலிங்கம் பெண்கள் கல்லூரிக்கு வர்றாங்க. காயக்கல்பம், குண்டலினி யோகம் தியானம் கொடுக்கப்படும் வந்திருக்கு. ஒரு டாக்டர் யோகாங்கிறாங்க. இதில் குண்டலி யோகம் போட்டுருக்குன்னு எடுத்துகிட்டு போனோம். நான் எங்கள் ஆசிரியர் பாலகிருஷ்ணனும் போனோம். எளிமையான விளக்கம். தலைவர் இருந்தாங்க, அவங்க அறிமுகப்படுத்தி வளர்த்துனாங்க. சாமிக்கு எளிமையான விளக்கம், சாதாரண மக்கள் புரிகிற அளவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அன்னைக்கு ஊரகர பொன்னமலையாகிட்ட ஆகன தெய்ச்ச பெற்று புருவத்திலே தொட்டு உணர்த்திய மகான் ஊரகரை பொன்னமலம் ஐயா. எனக்கு வாழ்க்கைக்கு மறு வழியை காட்டியவர்கள் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். அப்படி எடுத்து ஒரு 6 மாதம் செய்ய அந்த பதட்ட குழப்பம் இல்லை. 25 வயசுல வந்த அந்த பதட்டங்கள் 75 வருஷம் ஆகியிருந்தோம். நல்லா இருக்கு. அதனாலதான் ஓடுறோம். எதுமாலும் ஓடல. எனக்கு இருக்கு, அதெல்லாம் தேவையில்லைங்க. அதெல்லாம் இனிமே என்ன பண்ண போறோம்? எடுத்த மனித பிறப்பு உன்னை அறிந்தையும் உலகோருக்கு தொண்டு செய்வோம். வார்த்தை ஆசானே குருவே உன்னை அறிந்தையும் உலகோருக்கு தொண்டு செய்வோம். அப்ப நம்மளே யாரு? நல்லா பரவாயில்ல. பாராட்டும் வாங்கிக்கணும். பாராட்டுக்காக போகக்கூடாது. பாராட்டு அதோ வர்றது பாருக்கு நம்ம செய்யறது திருப்பி பாராட்டு, அதுக்கு வாங்கிக்கணும், தவறே கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம போகக்கூடாது. சரிங்களா? வாழ்க்கையில பணம் பெற்றுக்கொள்ளலாம், பணம் பெற்றுக்க வாழ்க்கையா இருக்கக்கூடாது. சரிங்களா? தயவு செய்து வேதாத்திரி என்பது அளவிட முடியாத தனித்தன்மை வாய்ந்தது. நான் பெருமையா சொல்ல, பொறுப்பா சொல்றேன், உண்மையா சொல்றேன். நான் மட்டும் இல்லை, சுகிசும் அடிக்கடி சொல்லுவார், 60 வேதாத்திரி மாதிரி இன்னைக்கு ஒரு மகானை பார்க்க முடியாது. இந்த நூற்றாண்டில் இறைத்தத்தை எடுத்துக்கொண்ட ஒரு மகான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். கல்லையும் மரத்தையும் மண்ணையும் கோயிலாக உருவாக்க தெய்வமாக ஆக்கிய காலத்தில் மனிதனை தெய்வமாக்கிய வேதாத்திரி மகிழ்ச்சி வார்த்தை சொல்வார். அதான் எல்லாருமே கற்றவர்கள் கல்லாதவர்கள் எல்லாருமே இது அறிவுபூர்வமானது.
எந்த தடையும் இல்லை, கட்டாயம் இல்லை, சடங்கு இல்லை, சமுதாயம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட ஒன்று பார்க்க முடியாது. அப்ப என்ன பார்த்தோம்? இதுதான். அப்ப இந்த தத்துவத்தின்படி நம்ம ஒவ்வொரு என்ன பண்ணோம்? சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? பக்தி என்பது சாதாரண ஒரு செயல் அல்ல, நம்பிக்கை. பக்திங்கிற வரைக்கும் பேர் நம்பிக்கைங்க. தாயை நம்புறவன் தான் தகப்பனை அப்பான்னு கூப்பிட முடியும். தாயை நம்புவர் மட்டும்தான் தகப்பனை அப்பான்னு கூப்பிட முடியும்னு சாமி ஐயப்பன் படத்துல ஒரு வசனம், ஒரு அருமையான வசனம். நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கைன்னு எங்கேயும் இருக்க முடியாது. உலகத்தில் நம்பிக்கையா இருந்து பாரு, நம்பிக்கை கொடுத்து பாரு. நம்பிக்கை கொள்வாரடி, நம்பிக்கை கொடுப்பாரடி. ஏதாச்சும் நம்பிக்கை கொடுக்கும். என கற்பனை இல்லை, கதை இல்லை, முரண் இல்லை, சடங்கு இல்லை, சமுதாயம் இல்லை, பெரிய தாழ்வு இல்லை, எல்லாம் சமம். நான் எனினும் நீ எனினும் நிறைய ஒன்றுட்டார் மகிழ்ச்சிய. யாராவது நான் தான் வேலை பெரியான்னு சொன்னீங்கன்னா அது அவங்க பாவம் அறியாமை. யாரும் சொல்றது இல்லை. இப்படி சொன்னாலும் அவங்களுடைய அறியாமை. யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மகிழ்ச்சி சொல்லிட்டார், நான் எனினும் நீ எனினும் நிறைய ஒன்று தான் ஒன்றைக்குள்ள ஒரு தேவை. எந்த மகன் சொல்லுவார்? அது மட்டும் இல்லைங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்திக்கிற வார்த்தையை சொல்லிக்காருங்க. மற்றவங்க சொல்றேன் கேளு, சொல்றேன் கேளுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரிடம் சொல்ல, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்து தெளிவாய். இதுதான் ஞானம். அப்படி பக்தி வேணும். ஞானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி ஞானம் என்ன பிரயோஜனம்? சிந்தனை இல்லாத செயல். சிந்தனை இல்லாத செயல் என்னதுங்க? வேற செயலே இல்லாத சிந்தனை. நிறைய பேர் செயலே செய்ய மாட்டாங்க, பெரிய சுத்திட்டே இருப்பாங்க. செயல் இல்லாத சிந்தனை கதை இல்லாத ஊடு. சிந்தனை இல்லாத செயல் தாழ்பாத கதவும்பார். இந்த வரி நல்ல வரி. சிந்தனை இல்லாம ஒரு செயல் செஞ்சேன்னா பெரிய தவறு இல்லை, தாப்பா இல்லாம போய் அப்பப்ப திறக்கும். நிறைய பேர் செயலே செய்ய மாட்டாங்க. அந்த காலத்திலேயே அப்பவே நேரடியாக பயிற்சி பெற்றுக்கிறீங்க. எதை பற்றி என்ன பிரயோஜனம்? ஒரு வாரத்துக்கு முன்னால பயிற்சி பெற்று ஒரு வாரம் செஞ்சிருந்தாங்கன்னா நீ 50 வருஷத்துக்கு வாங்கியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க தான் இருப்பாங்க. இந்த சர்வீஸுக்கு இடமே இல்லை. யதார்த்தத்தில் நான் அந்த எத்தனை வருஷம் சரி அதெல்லாம் இல்லவே இல்லை. எவ்வளவு ஒன்றி நின்று அறிவை பழக்கிறோமோ அதான் சர்வீஸ். அதான் முக்கியம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் தான் சர்வீஸ். யார் கற்றுக்கிட்டே இருக்காங்களோ, யார் கடைபிடிக்கிட்டே இருக்காங்களோ, யார் கற்பிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. எவ்வளவு பண்ணாலும் தெரியும், என்ன பிரயோஜனம்? செயலுக்கு வராத தத்துவமும் இறந்து போனதுக்கு அப்புறம் செய்யற மருத்துவம் ஒண்ணு. அதான் மாதிரி சொல்ற, கல்லா கற்றார் செயலுடையவாய் காணி என்ப துன்பம். அதான் ஞானம். கல்லா கற்றார் செயல் விளைவாய் காணி என்ப துன்பமாவன் தான் ஞானம். பக்தி பார்த்தோம், எல்லா மார்க்கத்திலும் இருக்கு. எல்லாம் முடியாது. அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தை யார் என்று யாருக்கு சொல்ல தெரியும்? அம்மா சொன்னாலும் தெரியும். ஒரு குழந்தைக்கு அம்மா யாருன்னு சொன்னா, அப்பா யாருன்னு சொன்னாலும் தெரியும். யாரு சொன்னாலும் தெரியும். அதான் நம்பிக்கை. தெரியுங்களா? அம்மா கூட திறந்து தெரிஞ்சு போயிருக்கு. அப்ப யாரு அம்மா சொன்னாதான் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்புறோம். நம்பிக்கை தாங்க. எப்படி நம்பணும்? சொல்லால் மட்டும் நம்பாதே சிந்தித்து நம்பணும். அதனால பெரிய அளவுல லட்சக்கணக்கில் உடனடியே கூட மாட்டாங்க. வந்து பார்த்து செஞ்சு இது மிகப்பெரிய நீண்டகால பனைமரம், ஆலமரம், இது போல தேக்கு மரம் மரங்குது. சும்மா வச்சுட்டு ஒரு வாரத்தில் விளைஞ்சி, ஒரு மாசத்துல விளைஞ்சி, 3 மாசம் பயிர் போட அல்ல. ஏன்னா பக்திக்கு உடனே போலாம். பக்தி செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லை. உடனே செய்யலாம், எங்க வேணா செய்யலாம். ஞானத்துக்கு அப்படியாது. பக்தியுடைய தெளிவே ஞானம் தாங்க. ஒரு மலருடைய அடுத்த தன்மையை பிஞ்சு தானே. என்ன சொல்றாரு ஒரு அருமையா பக்தியில? சரியை கிரியை யோகம் ஞானம். தலைப்புக்கு அறிவான பாருங்க. ஒரு பக்தியில் மகான் பாடியிருக்காரு. சரியை கிரியை யோகம் ஞானம்.
இந்த நாளும் அரும்பு மலர் காய் கனி போல் ஆக வேண்டுங்க. அப்பா சரின்னா சரித்திரம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் 7 செய்யணும். கிரியனா மந்திர வழிபாடு 14 வயது வரைக்கும் செய்யணும். மந்திர வழிபாடு 16 வயசு சொல்லணும் செய்யணும். இதுல ஹார்மோன் வந்துக்கா. மந்திரங்கிறது தெய்வத்துக்கு அல்ல, நம்ம உடலினுடைய இயக்கம். உடல் இயக்கக்கூடிய சக்தி மந்திரத்துக்கு உண்டு. அதான் மனம் அது செம்மையான மந்திரம் ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ சரியை கிரியை யோகம் என்ன? ஒன்றி நிற்பது யோகம். உன்னையும் மறவாமல் நினையாமல் தான் தானா இருப்பது தவம். அதான ஞானம். அது எங்கேயோ இல்லை, இதான கனி. அது ஏதோ ஒன்று அல்ல. நாம் பரப்பது என்ன? நன்றாக எளிமையாக மகிழ்ச்சி விளக்கிய வதத்தை பயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நிலையில் என்ன பார்க்கிறோம்? பக்தி என்பது என்ன? நம்பிக்கை. அப்படியே இருக்கக்கூடாது. இந்த இதில் வரும் இல்லைங்களா, என்ன அகத்தாய் முதல்ல வரும் இல்லைங்களா, தேவைகள் 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவின் படகு 3, நம்பிக்கை விளக்கம் முழுமை. அதை நாம் வைத்துக் கொள்வோம். நம்பிக்கை விளக்கம் முழுமை என்ற அளவில் சிந்திப்போம்.